சாய்பாபா கோயில் ஒன்று இருக்கும். அந்த கோவிலுக்கு உள்ளே தான் இந்த பகவான் ஸ்ரீ கோலிபி சுவாமிகள் ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. அந்த ஜீவ சமாதி தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போது கோயில் உள்ளே நுழைஞ்சோனையும் அந்த முதல் அமைப்பு எப்படின்னா சாய்பாபா கோயில். அது இந்த முதல் கேட்டு, சின்ன கேட்டு உள்ளர போகும். அது உள்ளே போனீங்கன்னா நமக்கு அந்த கோலிபி சித்த சுவாமிகளோட ஜீவ சமாதியை பார்க்கலாம். நம்ம உள்ளே போன நேரம் பார்த்தா வியாழக்கிழமை அப்படின்றதுனால அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. அதில் எழுதியிருக்கும் சத்யானந்தர் சித்தர் அப்படின்னு தான் எழுதியிருக்கும். ரொம்ப அமைதியாக தான் இருக்கும் கோவில். கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் மெட்ரோ மேம்பாலம் இருக்குது. அந்த கிண்டி ரோடு போகுது. இருந்தாலும் அந்த சத்தம், வெளி சத்தம் எதுவுமே உள்ளே கேட்காத ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்குது. அமர்ந்து நல்லா உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்குது. இந்த அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. நாம் ரொம்ப நேரம் இன்னும் எடுக்கலை. முடிச்சுட்டு அப்படியே அந்த கோவில் உள்ளுக்குள்ளே சுற்றி வரக்கூடிய அமைப்பு இருந்துச்சு. இதுதான் கோவிலோட அமைப்பு. ஒரு சின்ன இடம் தான், ரொம்ப பெரிய கோவிலாக இருக்காது, சின்னதாக. உள்ளுக்குள்ளே மகா வில்லு மரம் இருக்குது. உள்ளுக்குள்ள சின்ன சின்ன பூச்செடிகள் அப்படியே சுற்றி சுவாமியை தரிசனம் கீழே விழுந்து வணங்கி உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறவங்க பண்ணலாம். இதுதான் அந்த கோவிலுக்கு வெளியில் நின்று பார்த்தோம்னாக்கா அந்த கிண்டி ரோடு, ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு. இது சாய்பாபா கோயில். சும்மா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக காட்டியிருக்கேன். சாய்பாபா கோவில், இதுதான் சாய்பாபா கோவில். இந்த கோவிலுக்கு உள்ளே தான் இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணுற பாருங்க. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோலிபி சித்தர் அவருடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடம். இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னாக்கா மகான் ஸ்ரீ சாங்கு சித்த சுவாமிகள் கோயிலுக்கு போகிறோம். அடுத்த கோயில் மகான் ஸ்ரீ சாங்கு சித்த சுவாமிகள் எங்கன்னா அது ரயில் நிலையத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிண்டி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே. கிண்டி பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தோம்னாலே மகான் ஸ்ரீ சாங்கு சித்த சுவாமிகள் ஜீவ சமாதின்னு போர்டு வச்சுருக்கோம். இப்போது திருப்பணி வேலை நடந்துகிட்டு இருக்குது. கோவில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பெரிய ஒரு பொருட்செலவில் கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த போர்டு வச்சுருக்காங்க, வெளியிலேயே வச்சுருக்காங்க. மகான் ஸ்ரீ சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் ஜீவ சமாதி ஆலயம்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. வியாழக்கிழமை அன்னதானம் நடக்குது. பிரதோஷம், அபிஷேகம் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பூஜை நடந்துகிட்ருக்கோம். இதுதான் கோவில். இப்போ உள்பகுதி, கோவிலோட உள்பகுதி, அவரோட ஜீவ சமாதி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னாக்கா மகான் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அமைப்பு போல் முழுக்க கருங்கற்களால் செய்யப்பட்டு சுற்றுச்சுவர் செங்கற்களால் நல்ல உயரத்தில் எழுப்பப்பட்டு வருது. ஒரு பெரிய ஒரு பொருட்செலவில் நிறைய ஆன்மீக அன்பர்களுடைய நிதி பங்களிப்பில் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போது இதிலே போட வச்சுருப்பாங்க. பொருட்கள் உபயம் செய்ய விருப்பவர்கள் செய்யலாம். நிதியாவோ பொருளாவோ எதுவாக இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். இப்போ அவருடைய ஃபோட்டோ மட்டும் வெளியில் வச்சு அதுக்கு பூ போட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க. வர்றவங்க நின்று அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே போட்டிருக்க அந்த நாட்கள். அடுத்தது எங்கே போகிறோம்னாக்கா கிண்டி மேம்பாலம் ஒன்று இருக்குல்ல, அந்த ரேஸ்கோர்ஸ் மேம்பாலம். அதுக்கு அந்த மேம்பாலத்துலேருந்து இறங்கி கொஞ்சம் தூரத்தில் போனோம்னாக்கா அந்த ஆலந்தூர் இபி ஆஃபீஸு சொல்லுவாங்க. இபி ஆஃபீஸுக்கு பின்னால் தான் அந்த தெரு ஆபிரகாம் தெரு, அது போர்டு வச்சுருக்கோம். இந்த ஆபிரகாம் தெருவில் தான் பார்த்தீங்கன்னாக்கா மகான் ஸ்ரீ குழந்தைவேல் சுவாமிகள் அவருடைய ஜீவ சமாதி இருக்குது. ஒரு பெரிய ஆலயமாக இருக்காது. ஒரு மேலில் ஒரு ஷெட்டு போட்டு ஒரு திறந்த வெளியில் தான் இருக்கும். இது அதாவது சுற்றுச்சுவர் இல்லாமல் ஒரு ஓப்பனாக தான் இருக்கும். இந்த இடமே கொஞ்சம் நல்லா அமைதியாக தான் இருக்கும். மகான் அருள் ஞானசித்த ஸ்ரீ குழந்தைவேல் சுவாமிகள் அப்படியே அவருடைய சிவலிங்கமாக இல்லாமல் அவருடைய சிலையாகவே வடித்து வச்சுருக்காங்க. சித்ரா பௌர்ணமிக்கு குரு பூஜை நடக்கும். இது இல்லாமல் நவம்பர் மாதமும் ஒரு பூஜை பண்ணுறாங்க, மார்கழி மாதம். அவருடைய சிஷ்யர் மகான் அருள் ஞானசித்த ஸ்ரீ சன்னியாசி சுபேதார் சுவாமிகள். இதுதான் கோவிலுடைய அமைப்பு. இது இந்த முழுக்க இந்த ஆபிரகாம் தெருவில் இருக்க மக்களால் பராமரிக்கப்பட்டு வருது. அடுத்த கோவில் நம்ம எங்கே போகிறோம்னாக்கா கிண்டி கத்திப்பாராவுக்கு பக்கத்தில் இருக்கிற மகான் ஸ்ரீ தாடிக்கர சுவாமி ஜீவசமாதி போகிறோம்.
அந்த லீ மெரிடியன் ஹோட்டல் இருக்கும் கத்திப்பாறை கீழே. லீ மெரிடியன் ஹோட்டல் அதை ஒட்டின மாதிரியே ஒரு தெரு வேம்புலி சுபேதார் தெரு அப்படி சொல்லிட்டு இந்த போர்டு வச்சுருக்கோம். அதில் உள்ளே போனால் ஒரு 300 மீட்டர் தூரம் உள்ளே போகணும். நம்ம அங்கேருந்து போனோம்னா ஒரு 300 மீட்டர் தூரம் உள்ளே போனோம்னாலே அங்கே வந்து தாடிக்கார சுவாமி கோயில் தெருன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த தெரு பேர் அவருடைய பேர். அங்கே கொஞ்சம் தூரம் போனாலே மகான் ஸ்ரீ தாடிக்கார சுவாமி ஜீவ சமாதியோட பீடம்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு சந்து ஒன்று உள்ளே போகும். சின்னதாக ஒரு சந்து போகும் உள்ள. வெளியில் அழகாக ஒரு நந்தி எம்பெருமான் இருப்பார் கீழே. சின்னதாக ஒரு நந்தி. அது என்ன மண்ணெல்லாம் கொட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் வந்து இந்து அறநிலைத்துறையிலேருந்து வந்து மண் பரிசோதனை எடுத்து போயிருக்காங்க. இந்த கோயில் வந்து புனரமைப்பு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கார். அதில் எழுதியிருக்கும் பாருங்கள் வாசகம். அருள்மிகு தாடிக்கார சுவாமிகள் ஜீவன் முக்தி திருக்கோயில் தொட்டவனை தொட்டவுடன் தொட்டு பார்க்கும், எட்டி நின்றவனை எட்டி நின்று எண்ணி பார்க்கும் ஒரே மகான் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் அந்த வாசகத்தை நீங்கள் 2 முறை உட்காந்து படிச்சினாலே உங்களுக்கே புரியும். அவரை தொட்டோம்னாக்கா விடமாட்டார். எட்டியே நின்று பார்த்தோம்னாக்கா அவரும் தூரமாகவே நின்று நம்மளோட பாப்பா நம்மளோட கஷ்டத்துக்கு துணை வர மாட்டார் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த வாசகம். அப்படி ஒரு பொருத்தமாக இருக்கும். சுற்றிலும் வீடு இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மன அமைதிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். நிறைய பேரோட உணர்ந்தவளால் தான் அன்னைக்கு நான் போனப்போவும் அபிஷேகம் நடந்துருச்சு. சந்தன அபிஷேகம் நடக்குது. தினந்தோறும் 9:30 மணிக்கு வந்து இந்த கோயிலில் வந்து அபிஷேகம் நடக்கும். இது இல்லாமல் பிரதோஷம், பௌர்ணமி பூஜை ரொம்ப விசேஷமாக நடக்கும். இவருக்கும் சித்ரா பௌர்ணமிக்கு குரு பூஜை நடக்குது. தீபாராதனை பார்த்தோம். இப்போ அப்படியே